ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்கூல் லீவ் விட்டு +2க்கு வந்து பரீட்சை முடிஞ்சு ரிசல்ட்டே வந்துருச்சு. உங்கள் வீட்டு பசங்க கூட மார்க் எடுத்திருந்தாலும் சரி, கம்மியான மார்க் எடுத்திருந்தாலும் சரி, அடுத்த வீட்டு பசங்களோட கம்பேர் பண்ணி தயவு செய்து பேசாதீங்க. நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம தான் உயர்த்தி பேசணும். பக்கத்து வீட்டு பையன் பாரு அவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், நீ பாரு இவ்வளோ கம்மியாக எடுத்திருக்க, அப்படிலாம் பேசவே பேசாதீங்க. அடுத்தவங்களோட ஹஸ்பண்டையும் சரி பசங்களையும் சரி அடுத்த வீட்டோட கம்பேர் பண்ணி என்றைக்குமே பேசாதீங்க. அவங்கவுங்களுக்கு கடவுள் கொடுத்தது நல்லதாக தான் கொடுத்துருப்பாரு. அதை வச்சு நம்ம வந்து அவங்கள வந்து ஊக்குவிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாருங்கள், ஓகேவா? அடுத்தவங்களோட என்றைக்குமே ஹஸ்பண்டு கம்பேர் பண்ணி பேசாதீங்க, குழந்தைங்கள கம்பேர் பண்ணி பேசாதீங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து அடுத்த வீட்டு ஒய்ஃபை பாரு அவங்க வேலைக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க பாரு, எப்படி ட்ரெஸ் பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்லாதீங்க, சரியா? அடுத்த வீட்டை கம்பேர் பண்ணாமல் அவங்க வீட்டை கம்பேர் பண்ணி மட்டும் இருங்க, ஓகேவா? பிள்ளைங்க கம்மியான மார்க் எடுத்து தான் திட்டாதீங்க, அடிக்காதீங்க. குழந்தைங்களுக்கு சொல்லிக்கிறேன், பேரண்ட்ஸுக்கிட்ட எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸுக்கு மிஞ்சினவங்க யாருமே இல்லை. வேறு யாருக்கிட்டையுமே எதையுமே எப்போவுமே ஷேர் பண்ணாதீங்க. அது என்றைக்குமே நல்லதில்லை.